உலகத்துல ஒருத்த மோசடி செய்தால் எதை மோசடி செய்யறானோ அந்த மோசடியோடு மறுமையில் வருவான். இடத்தை மோசடி செய்யறியா, கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யறியா, நம்பிக்கை மோசடி செய்யறியா, இந்த மோசடியின் அடையாளத்தோடு வருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். நபிகள் நான் சொல்கின்றார்கள், உங்கள ஒருத்தரை இந்த பைத்துல் மால், இந்த ஜக்காத் பொருளை, இந்த பொது நிதியை வசூலிப்பதற்கு நியமிச்சிருக்கிறேன். அவர் அதுல ஒரு குண்டூசி மறைத்தாலும் அதோடு மறுமையில் வந்து நிற்பார். குண்டூசி என்னங்க பெறும்? யாரை அல்லாஹ்வுடைய தூதர் நியமிச்சாங்களோ அப்படி எழுந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நான் ராஜினாமா பண்றேங்கிறார். என்ன விட்டுருங்க இந்த பொறுப்புல இருந்து, என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. இல்ல நீங்க இப்படி கதா இப்படிலாம் சொல்றீங்களே. குண்டூசி என்ன பெறும்? நம்முடைய கவனம் குறைவு நமக்கு தெரியாம கூட நடந்துடலாம். இது என்ன பெறும்? அற்பமாச்சே. நாளை மறுமையில் நான் வந்து குற்றவாளியா நிக்கணுமே. வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வேலையை விட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் பூசிலாம் ஒழுக மாட்டேன். இதுதான் உண்மை, இதான் சத்தியம் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்